ஹல்லேலூயா. சத்தியமும் ஜீவனும் நம்மை வழி நடத்துகிறவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அன்பை உறவை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான சகோதரர் சந்தியாவு அவர்களுக்கும், அருமையான சபை போதகர் அவருடைய குடும்பத்தார், கமிட்டியார்கள், விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய சாட்சியை சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பெயர் ஆபிரகாம் சேகர். சொந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடியிலே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் கிறிஸ்தவனாகத்தான் நான் பிறந்தேன். ஆனாலும் ஆண்டவரை பற்றி அறியாமல் ஊதரித்தனமாக ரவுடிகளோடு ரவுடியாக கத்தியையும் அருவாளையும் தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படி ரவுடியாக வாழ்ந்த சூழ்நிலையிலும் தேவன் பாராட்டின ஒரு கிருபை, ஐயா சொன்னது போல சினிமா நடிகர்களைப் போலவும் அரசியல்வாதிகளைப் போலவும் மற்றும் பல தலைவர்களைப் போலவும் 70க்கும் மேற்பட்ட குரல்களில் என்னால் பேச முடியும். அப்படி பல குரல் பேசக்கூடிய திறமையை தேவன் கொடுத்திருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வீக்னஸ், எல்லாருக்கும் திறமை இருக்கிற மாதிரி ஒரு வீக்னஸும் இருக்கும். ரொம்ப பெருமைக்கு ஆசைப்படுவேன். ஒருவேளை உங்கள் பகுதியில் இரவு நேரத்திலே மேடை போட்டு சினிமா பாட்டு கச்சேரி நடத்தி கொண்டு இருப்பார்கள். இடையில் அந்த 10 நிமிஷம் மிமிக்ரி பண்ணுறதுக்கு பலகுரல் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை நானும் பயன்படுத்தி மேடையிலே பலகுரல் பேசிவிட்டு நான் கடந்து சென்று விடுவேன். மறுநாள் காலையில் என்ன பண்ணுவேன், வேணும்னே பைக் எடுத்துகிட்டு அந்த பக்கம் அப்படியே வருவேன். ஏன்னா முந்தின நாள் பலகுரல் பேசுமே நீ பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களாம் நீ பார்க்கணுன்னு சொல்லி வருவேன். இந்த ஆள் தான் நேற்று பலகுரல் பேசினார், ஆமாம் அவர் தான் போகிறாரு, நான் பார்க்காத மாதிரி அப்படி காலர் தூக்கி விட்டு பெருமையாக போயிடுவேன். பெருமைக்கு ஆசைப்பட்டவனாய் காணப்பட்டேன். அந்த பெருமை நிமித்தமாக சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா பலகுரல் பேசிட்டு போனாலே வித்தியாசமாக பார்க்குறாங்களே, ஒருவேளை சினிமாவில் நடிச்சுட்டு மறுபடியும் நான் தூத்துக்குடிக்கு போனேன், அந்த பாடுற அந்த படத்தில் நடிச்சவர் போகிறான்னு பார்ப்பாங்க, நம்ம காலர் தூக்கிட்டு பெருமையாக போகலான்னு சொல்லி 86 சென்னைக்கு நான் கடந்து வந்தேன். சென்னையும் ரொம்ப ரவுடியான ஊர், எங்கே பார்த்தாலும் அடிப்படி சண்டை, வெட்டுக்குத்து, பஸ்ஸில் போனால் பிட் பாக்கெட் அடிச்சிடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி சென்னைக்கு வரும்போது இடுப்பில் ஒரு கத்தியோடு தான் நான் சென்னைக்கே வந்தேன். எப்படி வந்தேன்? கொஞ்சம் கத்தி தான் சொல்லுங்களேன். கத்தியோடு வந்து பல இடங்களிலே முயற்சி செய்து பல திரைப்படங்களிலே சிறிய வேடங்களில் நடித்தேன், பல டிவி சீரியல்களில் நடித்தேன், பல மேடை நாடகங்களிலே நடித்தேன், பல மேடைகளிலே பலகுரல் பேசினேன், பல மேடை நாடகங்களிலே சினிமா நடிகர்களுடன் சேர்ந்து நாடகத்தில் நடித்தேன், பல மேடைகளிலே அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக பல குரலில் பேசி ஓட்டுக்கள் சேகரித்தேன். தூத்துக்குடியில் நான் ரவுடியாக இருந்தேன் என்று சொன்னேன். அங்கே வெறும் ரவுடியாக மட்டும்தான் இருந்தேன். ஆனால் எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த சினிமா வாழ்க்கை என்னை பாவத்துக்குள்ளாய் தள்ளிவிட்டது. உலகப்புறமான என்னென்ன பாவங்கள் உண்டோ அத்தனை பாவத்துக்கும் அடிமையானவனாய் காணப்பட்டேன். ஒரு கெட்டுப்போன ஒரு சூழ்நிலை. உடனே தூத்துக்குடியின பெற்றோர் நினைத்தார்கள், இவன் சென்னைக்கு போய் அது சினிமாவில் சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான், உடனே நம்ம அவனுக்கு என்ன பண்ணணும், சத்தமாக தான் சொல்லுங்களேன், கல்யாணம் பண்ணணும். கெட்டு போனவனுக்கு தான் கல்யாணமா? ஒரு கால் கெட்டு போட்டால் என்ன செஞ்சிருவான், திருந்திருவான் அப்படின்னு சொல்லி எனக்கு திருமணம் செய்தால் நான் திருந்துவேன் சொல்லி தூத்துக்குடியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் உள்ள ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு சாரால் அப்படின்னு பேர் சூட்டி எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என் பேர் ஆபிரகாம், என் ஒய்ஃப் பேர் சாரால். ஆனால் இந்து குடும்பத்தை சேர்ந்தனால அவளுக்கு ஆண்டவரை பற்றி என்ன செய்யலை, தெரியலை. என் பாவமான வாழ்க்கையிலே போய் கொண்டு வந்தது. நாங்கள் சென்னையிலே நெசப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலே ஒரு இசிஐ சபைக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அப்போ அதே சபையை சேர்ந்த ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. என் மனைவி இடத்துல பேச ஆரம்பித்தார்கள், ஏங்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறீங்களே, சர்ச்சுக்கே ஒழுங்காக வரமாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி என் மனைவிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ என் மனைவி சொல்லியிருக்கிறாங்க, இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார தாங்க சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்மஸுக்கும் ஜனவரிக்கும் ஈஸ்டருக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னு என் மனைவியை நல்லா ஏமாற்றி வச்சுருந்தேன். உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, சபை கூடுதலை சொல்லுங்களேன் விட்டு விடாதீர்கள் சொல்லி எபிரேயர் 10:25 வாசிப்பது போல ஆண்டவருடைய வார்த்தையும் அன்பை பற்றியும் என் மனைவி இடத்தில் எடுத்து சொல்லி தொடர்ந்து என்னுடைய மனைவியை சபைக்கு அழைத்து சென்றார்கள். நாட்கள் கடந்து சென்றது, என் மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். சத்தமாக தான் சொல்லுங்களேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நான் ஒரு இந்து குடும்பத்தில் வந்த பொண்ணு, நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவங்க, நீங்கள் கிறிஸ்டின், உங்கள் அப்பா கிறிஸ்டின், தாத்தா கிறிஸ்டின், தாத்தாவோட அப்பா கிறிஸ்டின்,
நான் ஒரு இந்து குடும்பத்தை வந்த பொண்ணு, இப்போ நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், உபவாசம் இருக்கிறேன், சரியான நேரத்துக்கு சபைக்கு போகிறேன். திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். சரியாக வந்தவங்க மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். சரியான நேரத்துக்கு சபைக்கு போகிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், உபவாசம்னு சொன்னாங்க. சரி, அவங்க சொன்ன வார்த்தையில் இடையில ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஜெபிக்கிறேன்னு சொன்னேன், சரி, அடுத்தது என்னமோ ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னியே, உன்னால் பேச முடியுமான்னு கேட்டேன். பேச முடியுமா முடியாதா? முடியும். சரி, அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னாங்க. சரி, அப்படின்னா உன்கிட்ட பேசுகிற உன் ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் என்கிட்டையும் பேசட்டும். யார் ஆண்டவர்? உன் ஆண்டவர்னு ஒரு இந்து குடும்பத்தில் வந்த பொண்ணு, அதுவும் இந்து குடும்பம்னா சாதாரண குடும்பம் இல்லை, அவருடைய பெரியப்பா ஒரு சாமி ஆடுறவர். உன் ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் என்கிட்டையும் பேசட்டும். பேசினா அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு சவால் விட்டேன். அவங்களும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வழக்கத்தை விட அதிகமாக சபைக்கு சென்றார்கள், அதிகமாக ஜெபித்தார்கள், காணிக்கை தசம பாகங்கள் எல்லாவற்றையும் சரியாக செலுத்தினார்கள். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்கம் போல் அவங்க சபைக்கு போயிட்டாங்க. நானும் வழக்கம் போல் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து சீட்டு விளையாட போயிட்டேன். சீட்டு விளையாடிட்டு வர்ற வழியில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு படுத்தேன். 2 சாப்பாடுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஆம்பளைங்களுக்கு தெரியும். வர்ற வழியில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு ஒரு 4 மணி இருக்கும். கதவு தட்டுற சத்தம் கேட்டது. நானும் என் மனைவியுமே திறந்து பார்த்தோம். என்னுடைய சபையினுடைய போதகர் மற்றும் மூப்பர்கள் அல்லது செக்ரட்டரிம்பாங்க, அவங்க ஒரு விசுவாச பிள்ளைங்களாம் ஒரு 5-6 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. அன்போடு உபசரித்து காப்பி டீலாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் திடீர்னு வந்துருக்கிறீங்களே? என்ன பிரதர் மறந்துட்டீங்களா பிரதர்? இந்த மாதம் தான் நம்ம சர்ச்சில் ஆண்டு விழா வருது அப்படின்னாங்க. ஆமாம் பாஸ்டர், மறந்துட்டேன். சரி, கவலைப்படாதீங்க பாஸ்டர், வழக்கமாக கொடுக்குற டொனேஷனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னேன். நிறைய பேர் பாஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா காணிக்க டொனேஷனுக்கு தான் வாராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஏன் சபைக்கு வரல? உங்களுடைய பலவீனங்களுக்காக, தேவைகளுக்காக, சமாதான குறைவுகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு தான் வாராங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நாங்கள் காணிக்க டொனேஷனுக்கு வரல, வேற ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. என்னையா அப்படின்னு. இந்த ஆண்டு விழாவோடு சேர்ந்து இந்த மூப்பர்கள் சொன்னோம் இல்லையா, சர்ச்சில் கமிட்டின்னு, அவங்கள தேர்ந்தெடுத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷனும் சேர்ந்து 2 ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. ஓ, 2 ஃபங்க்ஷனா? அப்போ கவலைப்படாதீங்க, டொனேஷனை டபுளாக தரேன் அப்படின்னு. நீங்கள் டொனேஷன்லேயே இருங்க, நாங்கள் டொனேஷனுக்கு வரல, வேற ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் என்னையா சொல்கிறீங்க? ஆண்டு விழாவுக்கும் வரலங்கிறீங்க, மூப்பர் பிரதிஷ்டைக்கும் வரலங்கிறீங்க, நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு. ஐயா, உங்களை தான் ஐயா மூப்பராக போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ தான் அல்லையிலேயே சொல்லணும். எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ சர்ச்சில் ஒரு பதவியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருமையாக இருக்குன்னு சொல்லி நானும் சரின்ட்டேன். அவங்க சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே மனைவி அப்படி ஒரு பார்வை பார்த்தா, என்ன பார்க்குறேன் அப்படின்னு. நீங்கள் பாட்டில் மூப்பராரோன்னு சரின்ட்டீங்க. ஆமாம், மூப்பரானா எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் தெரியுமா? சர்ச்சில் எல்லா விஷயத்திலும் நான் தான் முன்னால் நிற்பேன். ஆண்டு விழா வந்தால் பேட்ஜ் கொடுப்பாங்க. ஏய், சத்தம் போடாது, எந்திக்காதன்னு விரட்டுவேன் எல்லாத்தையும். ரோட்டில் பைக்கில் போனால் அந்த மூப்பர் போகிறாரு பாரு, ஐயா மூப்பரையா ஸ்தோத்திரம். ஆ பெருமை. ஓ, நீங்கள் பெருமைக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டீங்களோ அப்படின்னாங்க. நான் ஆமாம் அப்படின்னேன். சரி, ரைட் தான். மூப்பர்னா மதிப்பு மரியாதை பெருமை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மூப்பராக இருக்கணும்னா எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் சர்ச்சுக்கு என்ன செய்கிறது கிடையாது, ஒழுங்காக வர்றதில்லை. நான் ஒழுங்காக போகிறேன், எல்லா ஆராதனையும் கலந்துக்கிட்டு காணிக்க தசமாலம் கொடுக்கறனால என்னை பார்த்து உங்களுக்கு பதவியை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாங்க. எனக்கு ஒன்றும் ஓடலை, கைகாலெலாம் ஆட ஆரம்பிச்சிட்டு. ஐயோ, தெரியாதனமாக ஒத்துக்கிட்டோமே, இப்போ வேண்டான்னு சொல்ல முடியல. என்ன செய்யன்னு தெரியாமல் பயத்தோடு நடுக்கத்தோடு சென்று படுத்து தூங்கிட்டேன். நடுராத்திரியிலே அப்ரஹாமே என்று ஒரு சத்தத்தோடு தேவன் என்னோடு பேசினார். எனக்கு முதல்ல புரியல, யாரா இந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லி எழுந்து போய் பார்த்து ஜன்னலை திறந்து பார்த்தேன், கதவை திறந்து பார்த்தேன். சத்தம் கேட்டுச்சு, யாருமே காணுமேன்னு சொல்லி கதவெல்லாம் ஜன்னலாம் பூட்டிட்டு திருப்பி பார்த்தேன். ஒருவேளை என் மனைவி கூப்பிட்டுருப்பாங்களேன்னு சொல்லி பார்த்தேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. முழிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஆம்பளை குரல் கிடையாது இல்லையா, அதனால மறுபடியும் படுத்துட்டேன். மீண்டும் ஒரு தெளிவான சத்தத்தோடு என் ஞானத்தோடு தேவன் பேசினார். மகனே, பதவிக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டியே, இப்போ நீ வேண்டான்னு சொல்லாமல் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ண போறேன்னாரு. அன்று உயிரோடு பேசிய தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படியே முழங்கால் படியிட்டேன். என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டேன். ஆட்டுக்குட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். 19 ஆண்டு காலமாய் ஆகிறது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் கர்த்தருக்காய் வாழ்ந்து வருகிறேன். சில பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, பதவியெல்லாம் பிடுங்கிடுவார், சொத்து பத்துக்கெல்லாம் பிடுங்கிடுவார், ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் விட்டு தான் ரட்சிக்கப்பட வைப்பார். ஆனால் எனக்கு பதவியை கொடுத்து ரட்சிக்கப்பட வச்சார். சரி, இப்போ சொல்லுங்களேன், சென்னைக்கு வரும்போது எப்படி வந்தேன்?
இப்போமாவது கொஞ்சம் கத்தி சொல்லுங்களம்மா. கத்தியோடு வந்தேன். அது ஒருபுறம் கருக்குள்ள பட்டயம், இப்பொழுது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது மணவாட்டி சுவிசேஷ ஊழியங்கள் சொல்லி ஒரு தனிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரிக்கு நான் 2வது தடவை வரேன். ஐயா சாம்சன் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க சபைக்கு வந்திருக்கேன். அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததுனால அதுக்கப்புறம் வர முடியல. நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். சந்தியா கையாட்ட அடிக்கடி தொடர்பு கொள்வேன். ஏன்னா எனக்கு ஊழியம் வந்துகிட்டே இருக்கும். நான் போயிட்டு இருப்பேன். அவர்கிட்ட ஐயா சொல்லுங்கய்யா சொல்லுங்க. சில நேரம் அவர் கேட்குற நேரம் எனக்கு வேறு ஊழியம் இருக்கும். நேற்று கூட வேறு ஒரு சபையில், சின்ன சபையில், சென்னையில் ஊழியம். அவர் கேட்டார், கொஞ்சம் இருங்கய்யா, 5 நிமிஷம் லைனில் வரேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். ஐயா பாண்டிச்சேரி அந்த சபை ஐயா, நீங்கள் போங்க ஐயா, எங்கள் சபைக்கு இன்னொரு நாள் வாங்க, அப்புறம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய சபையுடைய பெயர் வந்து சென்னையிலையும் பிரபலமாக இருக்குது. சோத்திரம். இன்னொன்று இதோ இங்கே பக்கத்தில் ஒரு ஏஜி சபை ஒன்று இருக்கான், எனக்கு தெரில. என்னுடைய தங்கையினுடைய ரிலேஷன் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கா அந்த ஏரியாலையா வின்சென்ட் சபை ஐயா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு. அதனால் அப்படி ஒரு வாய்ப்பை தேவன் என்னை கொடுத்து தமிழ்நாடு அந்த எல்லா இடங்களிலும் விலங்கு தேசத்திலும் ஊழியத்தை செய்ய எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். மனைவிக்கு பலவீனங்கள் கொண்டு அந்த பலவீனத்தோடும் சின்ன சின்ன ஊழியங்களை தாய்மார் கூட்டங்களிலும் அவர்களும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு மகன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போனார். அவனுக்கும் 2022 திருமணம் செய்து வைத்தோம். அவனுடைய ரட்சிப்பு முழுமையாக இல்லாதனால அவருடைய மருமகளும் புறஜாதி ஒரு குடும்பத்திலிருந்து நாங்கள் எடுத்தப்படினால அவங்களோட ரட்சிப்புக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எனக்கும் உடம்பு முழுவதும் பலவிதமான பலவீனங்கள் உண்டு. பெரிய பெரிய வியாதிகள் இல்லாத மற்ற எல்லா சின்ன சின்ன வியாதிகள், சுகரு, ப்ரெஷரு, பைல்ஸு, வயிறு ப்ராப்ளம், பேங்க்ரியாஸு, எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் இந்த 63வது வயதிலும் கர்த்தர் என்னை ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்காகவும் என்னுடைய ஊழியங்கள் பலவீனங்களுக்காக தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு இடையில் ஏதாவது 2-3 குரல் பேசலாமா அப்படின்னு ஐயாட்ட கேட்டேன். இல்லை ஐயா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, பேசலான்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு சில குரல்களை நான் இடையில செய்தியோடு சேர்ந்து பேசுவேன். ஆனால் எந்த குரல் நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் பக்கத்தில் தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இந்த குரல் தானே அந்த குரல் தானேன்ட்டு. ஏன்னா நான் பேச வந்திருக்கிறது பல குரல் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சரி, வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, வேதம் வாசிக்கிற வரைக்கும் பைபிளை பாருங்க, வாசிச்சு முடிச்சுட்டாங்க, சத்தம் கேட்டு முடிஞ்சிட்டுனா எண்ணிய பாருங்க. தொடர்ந்து பைபிளை படிச்சுட்டே போயிட்டு இருக்காதீங்க, அது எந்த ஒரு வசனமானாலும் சரி. உமது வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு. அவர் வேதத்தை படிச்சா எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. வேதத்தை படித்தா புரியவே புரியாது. சில பேருக்கு புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. சில பேருக்கு நல்லா புரிஞ்சிடும், ஆனால் மறுபடியும் இன்னொரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி அதை இதை படிக்கும்போது என்ன செய்யாது, புரியாது. இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆரம்ப காலத்தில் எனக்கும் அப்படித்தான் இருந்தது. இந்த நாளிலே ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கண்களை திறந்து கொடுப்பார். சரி, அவர் சொல்கிறாரு என் கண்களை திறந்து கொடுன்னு. சங்கீதக்காரர் கண்ணை திறந்துட்டு படித்தாரா மூடிட்டு படித்தாரா? அவர் திறந்துட்டு படிச்சிருப்பாரா மூடிட்டு படிச்சிருப்பாராங்க? திறந்துட்டு தான் படிச்சிருப்பார். அப்புறம் ஏன் அப்படி சொன்னார், ஆண்டவர் என் கண்ணை திறந்து கொடுங்கன்ட்டு? இங்கே தான் கரெக்டாக சத்தம் வந்துச்சு, மனக்கண்களை திறந்து கொடு. அப்போ நம்ம கண்ணில் தான் பார்க்குறோம், ஆனால் மனக்கண்கள் அங்கே அடைக்கப்பட்டிருக்குது. மனக்கண்கள் திறந்து கொடுத்தா தான் வேதத்தை வாசிக்க முடியும், அதை நம்ம தியானிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிந்து கொண்டு அந்த வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய ஊழியத்தையும் நாம் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ கண்ணு திறந்து படிக்கிற நமக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்ணு தெரியாதவங்களை நினச்சி பாருங்க. ஆனால் நான் சொல்லுவேன், கண்ணு தெரியாதவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க கண்ணு உலகத்தில் என்னமே பார்க்க முடியாது, இருட்டாக தான் இருக்கும். அதிக நேரம் ஆண்டவரை தரிசித்து கொண்டிருப்பவங்க அவங்க ஒரு ஆள் தான், பிறவி குருடர்கள். அதிக நேரம் அவங்க தான் தரிசித்து கொண்டிருப்பார்கள். நான் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சமயத்தில் தூத்துக்குடிக்கு ஒரு ஊழியத்துக்காக நான் போனேன். 3 நாள் ஊழியத்திற்காக
வேறு வேறு சபையில் கன்வென்ஷனில் சனிக்கிழமை ஈவினிங் மட்டும் ஃப்ரீயாக இருந்தேன். ட்ரெயினில் போகும்போது ஒரு ஊழியக்காரருடைய அறிமுகம் கிடைத்தது. அவர் சொன்னார், நான் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் கன்வென்ஷனுக்காக போயிட்டுருக்கேன், நீங்கள் சனிக்கிழமை ஈவினிங் ஃப்ரீன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னாரு. சரியா, கண்டிப்பாக வாரேன்யா அப்படின்னு. அந்த சிஎஸ்சி சர்ச்சை நான் திடப்படத்தில் எடுத்த சர்ச்சு. சரியா வாரேன்யா, அட்டன் பண்ணுறதுக்கு தானே நான் வாரேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் தான் 3 நாள் மெசேஜ் கொடுக்கீங்களான்னு. ஐயா, நான் 3 நாள் எந்த ஒரு காரியத்தையும் நான் பண்ணலை அப்படின்னாரு. என்னையா சொல்லுங்க, கன்வென்ஷன் போகிறேங்கிறீங்க, 3 நாள் எந்த காரியம் பண்ணலங்கிறீங்க. இல்லை, என் கூட ஒரு 6 பேர் வராங்க, அவங்க தான் அந்த ஊழியத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லி பக்கத்து கேபினில் ட்ரெயினில் காமிச்சார். 6 பேர் கண்ணு தெரியாதவங்க, அவங்க தான் 3 நாள் கன்வென்ஷன் நடத்துகிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். நானும் அந்த குறிப்பிட்ட நாளில் சனிக்கிழமை போய் சாயங்காலம் போனேன். என்னை அன்போடு உபசரித்து ஒரு ஜெபம் கொடுத்துட்டு முன் வரிசையில் உட்கார வச்சாங்க. நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அருமையான பாடல்கள், நல்ல அருமையான வாய்ஸ், நல்ல அருமையான இசைக்கருவி, நல்ல அருமையான சாட்சி, நல்ல அருமையான செய்தி, அருமையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ இடையில பேசும்போது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் உலகத்தை அழகாக பார்க்குறீங்க, என்ன கலரு, குருவி, மிருகங்கள், பூக்கள் எல்லாத்தையும் அழகாக பார்ப்பீங்க, நல்லா தெரியும். எங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. உடனே கூட்டத்தில் எல்லாருமே ஹல்லேலூயா அப்படின்னாங்க. நீங்கள் வேத புத்தகத்தை எளிதாய் சபைக்கு கொண்டு வந்துடுவீங்க. நம்ம புத்தகம் நார்மலான புத்தகம், இந்த சைஸ் இதோட பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. ஆனால் சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, பைபிளே கொண்டு வராமல் செல்ஃபோனை கொண்டு வராங்க. ஏன்னா அதை வச்சே வாசிக்கிறாங்கண்ணா, தப்பு. ஏன்னா வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். செல்ஃபோனை பைபிளாக கொண்டு வராதிங்க. செல்ஃபோன் அவசியம்தான். நான் செல்ஃபோனுக்கு ஒரு சின்ன ஐயாவும் அடிக்கடி செல்ஃபோனை தான் சொன்னார், நானும் அடிக்கடி சொல்கிறது தான். செல்ஃபோனில் வீட்டிலையே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வெரி 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 குட். வீட்டில் வச்சுட்டு வந்தால் வெரி குட். சர்ச்சுக்கு உள்ளே வரும்போது ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெரி வெரி குட். உள்ளே சப்போஸ் கொண்டு வந்த உடனே ஒருவேளை கொண்டு வந்துட்டீங்கன்னா சைலண்ட் மோட்டில் போட்டிங்கன்னா குட்டு. ஆனால் அதுவே சில நேரங்களில் சைலண்ட் மோடில் போடாமல் பெல் அடிக்கும். அப்படி போடு போடுன்னு பாட்டு ஓடும் சர்ச்சுக்குள்ளே, பேடு. அதை விட இன்னொரு பேட் இருக்குது, அதையும் எடுத்து அட்டன் பண்ணுவாங்களே, சர்ச்சுக்குள்ளே இருக்கேன் அப்புறம் பேசு. இது வெரி வெரி பேடு. இது நான் சொல்கிற ஒரு காரியம். அதனால் செல்ஃபோன் அவ்வளோ ஓஸ்டாக இருக்குது. அதனால் அதை நீங்கள் செல்லை பைபிளாக கொண்டு வராதிங்க, வேதத்தை நீங்கள் கொண்டு வரணும். உங்கள் பைபிள் சாதாரண சைஸ். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு இந்த இந்த மேலே உள்ள அகலம் சைஸு இவ்வளோ அகலம். ஒரு புத்தகம் இல்லை, அந்த நேரத்தில் 3 புத்தகம் சேர்ந்தால் தான் ஒரு பைபிள். இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நாங்கள் அதை ஒரு பைபிளை கொண்டு வரணும்னா நான் தனியாக ஒரு ஆள் கொண்டு வர முடியாது, 2 பேர் சேர்ந்து தான் ஒரு பைபிளை கொண்டு வர முடியும். அல்லது ஆட்டோ பிடிச்சி வரணும், அல்லது கார் பிடிச்சி வரணும். நீங்கள் எளிதாய் கொண்டு வந்து விடுவீர்கள், நாங்கள் கொண்டு வருவது கஷ்டம், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. எல்லாரும் அல்லேலூயா அப்படின்னாங்க. பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிற பிரசங்கியார் வசனத்தை வாசிக்க சொல்லுகிறார். நீங்கள் எளிதாக உடனே எடுத்து டக்குன்னு வாசித்துருவீங்க, டக்குன்னு பேஜ் எடுத்து உடனே வாசித்துருவீங்க. அருமையான பிள்ளைங்கள் நல்லா வாசிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வாசிப்பது கடிதம். அது எந்த 3 புத்தகத்தில் எந்த புத்தகம் என்று பார்த்து, அதில் எந்த அதிகாரம் என்று பார்த்து, எந்த பக்கம் என்று பார்த்து, எந்த பக்கத்தில் எடுத்து, எந்த வசனம் என்று பார்த்து, அப்புறம் வசனத்தை தடவி பார்த்து, எழுத்துக்கெல்லாம் பதிய வச்சுருப்பாங்க, தடவி பார்த்து வாசிக்கிறதுக்கு லேட் ஆயிரும். நாங்கள் வாசிக்கிறதுக்கு லேட் ஆகும், நீங்கள் ஈஸியாக வாசித்துருவீங்க, நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னாரு. எல்லாரும் அல்லேலூயா சொன்னாங்க. கடைசியாக ஒரு காரியம் சொன்னார். ஒரு இரவு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, கரண்ட் கட்டாகி விடுகிறது. பிரசங்கியார் வசனத்தை வாசிக்க சொல்கிறார். நீங்கள் தடவி கொண்டு இருப்பீர்கள், நாங்கள் எளிதாய் வாசித்து விடுவோம், நாங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னார். அப்போ அதான் கண்ணு தெரியாதவங்க தான் பாக்கியவான்கள். ஆண்டவரை தரிசி. அப்போ இன்றைக்கி மனக்கண்களை திறந்து கொடுக்கணும். யார் அந்த மனக்கண்களை மறைச்சி வச்சிருக்கிறா? புசு புசுன்னு தான் சத்தம் வருது. சத்தமாக தான் சொல்லுங்களேன். வழக்கமாக நான் பரிசு கொண்டு வருவேன். நேற்று திடீர்னு காலையில் தான் திடீர்னு புக்கானதுனால என்னால் இப்போ இந்த ஸ்டிக்கர் கொண்டு வர முடியல, லேட் ஆயிடுச்சு. சரி, பிசாசு தான் 2 கொரிந்தியர் 4:4 படிங்க பார்ப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் தான் மனசை குருடாக்கி வச்சிருக்கான். பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? உலகத்தின் அதிபதி யாரு? சத்தமாக தான் சொல்லுங்களம்மா.
உலகத்தின் அதிபதி யாருங்க? உலகத்தின் அதிபதி யாருங்க? உலகத்தின் அதிபதி யாருங்க? இந்தியாவின் பிரதமர் யாருங்க? அதே எதுவும் சொல்ல வேண்டியதானே. சோத்திரம். சரி, அப்போ மறைத்து வைத்திருக்கிறது பிசாசானவன் மறைத்து. இன்றைக்கு அந்த பிசாசவன் மறைத்து வைத்திருக்கிற மனக்கண்களை திறந்து கொடுக்கும்படியாக நம்மளுடைய உலகப்புறமான கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளில் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக முதல் ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட பிள்ளைகளோட பேசும்படியாய் வார்த்தைகள் மூலமாய் சில ஆலோசனைகளை சொல்லும்படியாக கர்த்தர் தாமே அடியின் மூலமாய் கொடுத்த கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இது ஒரு தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல விளங்கும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் நீர் திறந்து கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உங்கள் வேதத்தில் விஷயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்துடணும்னு இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார். இதுக்கு நம்ம மனக்கண்கள் திறந்து கொடுக்கும்படியாக ஒரு 5 குறிப்பை பார்க்க போகிறோம். முதல் குறிப்பு எல்லாரும் குறிப்பு பண்ணி கொண்டிருக்கிற குறிப்பு, பண்ண போகிற குறிப்பு. முதல் குறிப்பு, அதுக்கு 2 சம்பவம் சொல்லுவேன். அதில் தான் கொஞ்சம் டைம் இழுக்கும். மற்றபடி 4 குறிப்புகளையும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போயிடுவேன். அந்த 5 குறிப்புகளையும் நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து நீங்கள் வாழ்வீர்களானால் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். நீங்கள் வேதத்தை எப்போ வாசித்தாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், தியானிக்க முடியும். அதை மனதிலே பதிய வைத்து கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்ய முடியும். ஊழியத்தை செய்து ஆத்தும அறுவடைகளையும் நாம் செய்ய முடியும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. முதலாவது குறிப்புக்கு உண்டான வசனம் வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவ்வளவுதான் அந்த ஒரு வசனம் தானே சொன்னேன். ஸ்தோத்திரம். வேதத்தை மறுபடியும் படிக்காதீங்க, குறிக்கிறவங்க குறிச்சிக்கோங்க. வாஸ்து அவங்க சத்தம் கேட்டு முடிஞ்ச உடனே எண்ணிய பாருங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அங்கே மறைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் நன்றாக நம்மளுக்கு ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். 1 to 24 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்து மரித்த பின்பு ஒரு குகையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு கல்லை வைத்து பாறை வைத்து மூடி வைக்கிறார்கள். அதை 3 நாள் கழித்து கடைசி காரியம் செய்வதற்காக 3 சகோதரிகள் அங்கே போகிறார்கள். யாக்கோபின் தாய் ஆகிய மரியாள், மகதலேனா மரியாள் மற்றும் யோவனாள் அப்படிங்கிற 3 சகோதரிங்க போய் இயேசுவை சரீரத்தை எடுத்து கடைசி காரியம் பண்ணலான்னு சொல்லி போகிறாங்க. வாசிக்க வேண்டாம். 2ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு, அடைப்பட்ட கல் புரட்டப்பட்டது என்று சொல்லி. சாக்கா வராங்க. என்னடா நம்ம போய் எடுத்து காரியம் பண்ணலன்னா எனக்கு கதவுலாம் திறந்து எடுக்க யார் போனான்னு தெரியலன்னு சொல்லி பதட்டத்தோடு உள்ளே போய் பார்க்குறாங்க. இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. கட்டியிருந்த அந்த துணிகள் எல்லாம் கிடைக்கிறது. சாக்கை யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு தூதன் இருந்து கேட்குறாரு. ஒரு அதிகாரத்தில் 1 தூதன் போட்டிருக்கோம், இன்னொரு அதிகாரத்தில் 2 தூதன் போட்டிருக்கோம். யாரை தேடுறீங்கன்ட்டு. நாங்கள் இயேசுவை தேடுறோம். ஏம்மா அவர் தான் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு சொல்லலையாம்மா, மரிப்பேன் ஆனால் 3ஆம் நாள் நினைச்சேன் நான் உயிர் தெழுவேன்னு சொன்னார். அவர் உயிர் தெழுந்து போயிட்டாரு. 6ஆம் வசனம் சொல்லுது, அவர் அங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. உடனே இவங்க ஆமாம்ல சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அங்கே ரூமில் போய் 11 சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க. ஒருத்தன் ஓடி போயிட்டான். அவங்களும் அப்படியா, சரீரத்தை காணுமா, உயிர் தெழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. போய் அதே மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த தூதன் சொல்கிறாரு. இவங்களும் அதையும் ஆமான்னு அப்படியா போயிட்டாரோ உயிர் தெழுந்துட்டாரோ சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு 9 பேர் ரூமுக்கு போயிடுறாங்க. 2 சீஷர்கள் மட்டும் பக்கத்து ஊருக்கு நடந்து போகிறாங்க. கூட ஒருத்தர் நடந்து போகிறாரு. யார் நடந்து போகிறா? நல்லா சத்தமாக இயேசு பேரை சொல்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறீங்களே, சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு கூட நடந்து போகிறாரு. இயேசு கூட நடந்து போய் அவர் கேட்குறாரு, அவங்க இதை பேசிட்டு போகிறாங்களே, நீங்கள் என்ன காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு போகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த மாதிரி நாங்கள் சரீரத்தை உள்ளே வச்சோம், 3 நாள் கழித்து சகோதரிகள் போய் பார்த்தாங்க. அங்கே போய் பார்த்தா சரீரத்தை காணும். அப்போ தூதன் சொன்னான், எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, நாங்களும் போய் பார்த்தோம். அதே மாதிரி தான் தூதன் சொன்னான், அந்த காரியத்தை குறித்து பேசிட்டு போகிறோம். மறுபடியும் கேட்குறாரு, அப்படியா, நீங்கள் யாரை பற்றி பேசி கொண்டு போகிறீர்கள்? நீ வெளியூர் நினைக்கிறேன், நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை பற்றி பேசி கொண்டு போகிறோம். யார்கிட்ட சொல்கிறாங்க? யார்கிட்டமா சொல்கிறாங்க?
3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்த சீஷர்களுக்கே தெரியல கூட நடந்து வர்றது இயேசுன்னு சொல்லி. அங்கே அவர்களுடைய கண்கள், மனக்கண்கள் அங்கே மறைக்கப்பட்டிருக்கு. உலகப்புறமான கண்களை பார்க்குறாங்க, மனக்கண்கள் அங்கே மறைக்கப்பட்டிருந்தது. ஊழியம் செய்த சீஷர்களுக்கே தெரியலன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம கூட இயேசு இருக்கான்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். கையை தூக்கி அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மாட்ட போறீங்களே? இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமே. நான் உங்களை சொல்லலை, அப்படி இருந்து பண்ணுறவங்களை மட்டும் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு என் கூட தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறான்னு சொல்லி சில ஆண்கள் சில பெண்கள் செய்கிற காரியங்களை நான் சொல்கிறேன். நல்ல ஆராதனைக்கு வருவார்கள், நன்றாக ஜெபிப்பார்கள், அபிஷேகத்தோடு அந்நிய பாஷையோடு ஜெபிப்பார்கள், அக்னிலாம் நிரப்பப்படுவார்கள். அப்படிப்பட்ட சகோதரிகள் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்க. வழக்கம் போல் சமையல் நடக்கும். சிக்கனோ மட்டனோ மீனோ பீஃபோ வாத்துக்கறியோ ஏதோ ஒன்று நடக்கும். திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை வந்துடும். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பேசவர்கள், சர்ச்சைக்கு அப்போ தான் போய்ட்டு அபிஷேகத்தோடு வந்திருக்கிறாங்க. ஆனால் சண்டை வந்தவுடனே வாயிலேருந்து கிரீனாக போகும் பார்க்கலாம். பெண்கள் இதில் இன்னொரு வகையான பெண்கள் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்லவங்க. அவங்களும் அதே மாதிரி அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், சர்ச்சைக்கு போகிறவங்க தான். எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க, அதே மாதிரி சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை வந்துடும். ஆனால் இந்த பெண்கள், நான் அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பெண்கள் கொஞ்சம் நல்லவர்கள். ஏசப்பா, நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன், இவ ரொம்ப ஓவராக பேசுகிறா, ஒரு 5 நிமிஷம் வெளியே இருங்க, அப்புறம் போகும் பார்க்கலாம். கிரீனாக போகும், கிரீனாக போகும். அப்புறம் வந்து வறுமையா போதகரே அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி உள்ள வச்சுக்கிடுவாங்க. இது என்ன ஆண்டவர் என்ன செல்ஃபோனா? நினச்ச நேரம் எடுத்து பார்த்துக்கிட்டு நினச்ச நேரம் வைக்கிறதுக்கு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இருந்தால், அந்த உறுதி இருந்தால், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்வோமா? ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய கண்கள் தொலைக்காட்சியை பார்க்குமா? அசுத்தமான காரியங்களை வாட்ஸ்அப்பில் பார்க்குமா? வாட்ஸ்அப்பே லைஃப்னு போயிட்டு இருக்குது உலகம். கடைசி காலத்தில் எல்லா சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நம்மளுக்கு நல்லா தெரியும். பஞ்சம் வந்துருச்சு, போர் வந்துருச்சு, விபத்துகள் வந்துருச்சு, பூமி அதிர்ச்சி வந்துருச்சு, வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கர்த்தருடைய வருகை சமீபம் இருக்கிற அடையாளம் இது. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அந்த உணர்வு இருந்தால் இதெல்லாம் நம்ம செய்வோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு, அவரு சேர்ந்து தானே பார்க்குறாரு. ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு வியாதி வருது, ஒரு கடன் பிரச்சனை வருது, யாரை நம்ம முதல்ல பார்க்கணும்? பேசக்கூட மாட்டிக்காங்க பாருங்க. யாரை நம்ம முதல்ல பார்க்கணும்? ஏதாவது சொல்லிடுறோன்னு பயப்படுறீங்க. இயேசுவை பார்க்கணுன்னா நம்ம சொல்லுவோம். என்னுடைய ஆவிக்குரிய தந்தை ஜான் வெஸ்லிங்கிறவர் கர்த்தருக்குள் நித்திரை இழந்துட்டார். அவர் என்கிட்ட இதே கேள்வி தான் கேட்டார். நானே இதே பதில் தான் சொன்னேன். இயேசுவை தான் பார்ப்பேன். எனக்கு பிரச்சனை வந்தால், வியாதி வந்தால், கடன் பிரச்சனை வந்தால் அவரை தான் பார்ப்பேன். வேற யார் பார்ப்பேன்? அவரை பார்ப்பியா? அவர் எங்கடா இருக்கு? என்ன டாப் அவுட் தான் பேசுவார். அவர் எங்கடா இருக்காரு? எனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உனக்குள்ளே இருக்கிறவர் எப்படி செல்ஃபோனை மாதிரி இப்படி தூக்கியா பார்ப்பேன்? உனக்குள்ளே தானே இருக்கிறாரு. அப்புறம் ஏன் நீ வந்து அவரை பார்க்குற? பிசாசை பாரும்பார். என்ன சொல்கிறீங்க? உனக்குள்ள இருக்கிற நீ ஏன் பார்க்கணும் அவசியமே இல்லையே. ஒரு பிரச்சனை வருதா, கடன் பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, வியாதி வருதா, பிசாசை பாருங்க. கடன் பிரச்சனையை கொண்டு வர பிசாசை பாருங்க, வியாதியை கொண்டு வர பிசாசை பாருங்க, சமாதான குறைவை கொண்டு வர பிசாசை பாருங்க. ஏன் அந்த பேரை சொல்லுங்க. ஏன் கடன் பிரச்சனையை கொண்டு வர பொல்லாத பிசாசை? உன்னையோட வல்லமை உள்ள ஐஸ்வர்யத்தின் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. ஏன் கடன் பிரச்சனையை, ஏன் பலவீனத்தை கொண்டு இருக்கிற பொல்லாத பிசாசை? உன்னை விட வல்லமை உள்ள யெகோவா ரஃபா எனக்குள்ள இருக்கிறாரு. ஏன் சமாதான குறைவை கொண்டு வர பொல்லாத பிசாசு? உண்மையோட வல்லமை உள்ள யெகோவா ஷாலம் என் கூட இருக்கிறாரு. என்கிட்ட வர்றதுக்கே உங்களுக்கு அதிகாரம் இல்லை போ அப்படின்னு சொல்லி போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை செஞ்சு பாருங்கம்மா. எனக்கு நிறைய சாட்சி இருக்குது. ஒரே ஒரு சாட்சியம் பண்ணு சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். காலில் ஒரு நாள் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது காலில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் மாதிரி, இந்த விரல் ரெண்டும் அப்படி விரிஞ்சிடுச்சு. நரம்பு தரிசையில் உள்ளவங்களுக்கு, அது வயசானவங்களுக்கு தெரியும். கால் ரெண்டு விரிஞ்சிடுச்சு, ஒட்ட மாட்டேங்குது, வலிக்குது. அப்படி ஒட்டினா வலிக்கும். சில நேரம் என்ன தெரியுமா, ஒட்டிக்கிடும், விரிக்க முடியாது. நரம்பு தரிசையில் உங்களுக்கு தெரியும். நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், நார்மல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த கால் விரிஞ்சிடுச்சு, வலி தாங்க முடியல. விழுந்தா பின்னால் வர காரம் அடிச்சுட்டு போயிடுவான். நான் நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன்.
என்ன செய்யன்னு தெரியல. அவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இயேசுவின் நாமத்தினாலே காலில் பலவீனத்தை கொண்டு பொல்லாத பிசாசை உன்னோட வல்லமுள்ள சுகமளிக்கிற தேவன் எனக்கு இருக்காரு, போ வெளியே அப்படின்னா 2 பேரில் நார்மலாக சேர்ந்துருச்சு. நார்மலாக கொண்டு போனார் ஆண்டவர். செஞ்சு பாருங்கம்மா. பலவீனத்தை நீங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னு விசுவாசிச்சிங்கன்னா பிசாசோட பேசுங்க. ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு ஆண்டவரை பாருங்க எப்படி போகுது பாருங்க. சரி, இப்போ பெண்களை பற்றியே சொல்லிட்டேன். இப்போ ஆண்கள் பக்கம், ஆண்கள் அநேக பேர் குடிப்பழக்கத்தில் வந்தவங்க என்னையும் சேர்த்து தான். நான் எல்லா கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்னேன். குடிப்பழக்கத்தில் வந்து ஒரு 6 மாதமோ ஒரு வருஷமோ கழித்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. டாஸ்மார்க் கடையை கிராஸ் பண்ணுவாங்க. இந்த வாசத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, யாராவது நம்ம சர்ச்சை ஆட்க பார்க்குறாங்களா, சொந்தக்காரங்க யாராவது பார்க்குறாங்களா? அப்போ இங்கேருந்து ஒரு மனசு சொல்லும், யாரும் பார்க்கல, போய் ஒரு கட்டிங்க போட்டு வந்துடு அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். ஆனால் இங்கேருந்து இன்னொரு மனசு சொல்லும், நீ போகக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பாவத்தை விட்டுட்ட உள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லும். முதல்ல சொன்னது யார்? ரெண்டாவது சொன்னது இங்கே என்ன சொல்லுது, ஜீசஸ் சொல்லுதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அப்படி ரெண்டாவது சொல்கிற வார்த்தை உங்கள் காதில் விழுந்தா ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது கேட்காம முதல் வார்த்தை மட்டும் கேட்டு நீ உள்ளே போயிட்ட, உங்களோட ஆண்டவர் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி தான், விசுவாசியாக இருந்தாலும் சரி தான், பாஸ்டராக இருந்தாலும் சரி தான், ரெவரண்டாக இருந்தாலும் சரி தான், பிஷப்பனாக இருந்தாலும் சரி தான், கார்டினலாக இருந்தாலும் சரி தான், அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் உள்ளே போயிட்ட, உங்களோட ஆண்டவர் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கான்னு விசுவாசிக்கணும். ஆனால் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்த சீசர்களுக்கே தெரியல கூட நடந்து வருது இயேசு அப்படின்னு சொல்லி. அப்படியா, நான் நர்சரேனா இயேசு பற்றி போயிட்டு பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இயேசு என்ன சொல்கிறாரு, நான் கிளம்புறேன்னு போகிறாரு. எங்கே போகிறீங்க? இயேசுவை பார்த்து. நான் என் இடத்துக்கு போகிறேன். ஐயோ நைட் ஆகிட்டு, தனியாக போகக்கூடாது. யாருக்கிட்ட? இயேசுக்கிட்ட. வாங்க எங்கே கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. வாசிங்கம்மா 30வது வசனம் வாசிங்கம்மா. லூக்கா 24. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார், சீஷர்களுக்கு கொடுத்தார். ஆஹா, இது நம்ம இயேசு திருவிருந்து நேரத்தில் சொல்ற வசனமாச்சே. அப்ப நம்ம கூட நடந்து வந்தது இயேசுவா? அடுத்த வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, கரங்களை தட்டுங்க அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணும் போது தான், அந்த திருவிருந்து வசனத்தை சொல்லும் போது தான், ஜெபம் பண்ணும்போது சீசருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணின காரியம், பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம், பண்ண போகிற காரியம், எந்த ஒரு காரியமானாலும் நாம் முதல் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சுட்டி காட்டிட்டு மீதி 4 காரியங்களை வேகமாக கொண்டு போகிறேன். வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். வசனம் எழுதுறவங்க எழுதிக்கோங்க, வாசிக்கும் போது பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க, வாசித்து முடிச்ச உடனே எண்ணிய பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும். போதும். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி அப்படின்னா ஜெபம் பண்ணி என்ன சொல்றான்? இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளுன்னு சொல்றான். பைபிளை படிக்காதீங்கம்மா, மறுபடியும் என்னைய பாருங்க பிரதர். மெசேஜ் ஆரம்பிச்சிட்டோன்னே நீ தான் பார்க்கணும், மறுபடியும் புக்கை படிக்காதீங்க. சோத்ரம். அப்போ என்ன சொல்றாரு? எலிசா வந்து ஜெபம் பண்றாரு, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்துடலாம். இந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னு 1லேருந்து 10 அதிகாரத்தை பதிக்கும் போது வாசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன், கதை மாதிரியே சொல்லிடுறேன். சீரிய ராஜா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அவனுடைய ஒரே குறிக்கோள் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போடணும். தேடி பார்க்குறான், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிடுறாருங்க, வாங்கப்பா, என்னப்பா இது இஸ்ரேல் ஜனங்களை அடிக்க முடியல, நீங்கள் என்ன பண்ணுங்க, நைட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் ரோந்து போங்க, அப்படி ரவுண்ட்ஸ் போங்க, எங்கே இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுங்கள். நம்ம அதிகாலையில் விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நேரம் போய் சுற்றி வளைச்சு கொண்டுடலான்னு சொல்லி வேலைக்காரங்களை ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்புகிறான். வேலைக்காரங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. அப்போ நைட்டில் திரும்பி வந்து ஒருத்தன் சொல்கிறான், அந்த இடத்துல அவங்க கூடாரம் போட்டிருக்காங்க. அப்படியா, நல்லா பார்த்தியா? நல்லா பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம படுத்திருப்போம். விடிய காலில் ஒரு 3 மணிக்கு போனவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. சுற்றி வளைச்சி போட்டு அவங்களுக்கு கொண்டுடலான்னு சொல்லி பிளான் பண்ணி 3 மணிக்கு எழுந்திரிச்சு போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்க இல்லை. என்னப்பா ஆளை காணும், இங்கே தான் இருந்தாங்க. நல்லா பார்த்து இந்த இடம் தானா? நல்லா பார்த்து அந்த இடம் தான், அங்கே பாருங்கள் அடையாளம் இருக்குது.
கூடாரம் தோண்டதுக்கு உண்டான அடையாளம், ஒட்டகங்கள் குதிரைகள் கட்டியிருந்த போது இட்ட சாணங்கள், நெருப்பு மூண்டதுக்கு உண்டான அடையாளம் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே தான் இருந்தாங்க. அப்போ எங்கே போனாங்க? தெருவில் போயிட்டாங்க போல தெரியுது. சரி வாங்க நாளைக்கு பார்ப்போன்னு சொல்லி அன்னைக்கு மறுபடியும் ஆளை அனுப்புகிறான். மறுபடியும் ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாங்க. அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான் இந்த இடத்துல அவங்க கூடாரம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. சரின்னு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு முன்னால் 2:30 மணிக்கெலாம் இருந்துச்சு நேரம் போகிறாங்க. நான் டைமிங் ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன். போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இஸ்ரேல் ஜனங்கள் அப்பவும் இல்லை. என்னடான்னு கேட்டேன். இங்கே தான் இருந்தாங்க, அடையாளம்லாம் இருக்குது. இப்படி 2-3 தடவை அனுப்பி 2-3 தடவை 2:30 மணிக்கு இது 2 ஆச்சு 1:30 ஆச்சு. ஆனால் அவங்கள பிடிக்க முடியல. இவன் வேலைக்காரங்கள்லாம் கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு என்னடா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நம்ம காலையில் சீக்கிரம் போய் பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்கள் அடையாளம் தான் இருக்குது, ஆளை காணுமே, என்ன விஷயம் தெரியலையே, எப்படி போகிறாங்கன்னு தெரியலையா? இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது. நம்ம வேலைக்காரங்களை யாரோ ஒருத்தன் போய் அங்கே தூது சொல்கிறான், தகவல் சொல்லி கொடுக்குறான், அது யாருன்னு கேட்குறாரு. அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், எஜமானரே நீ நினைப்பது தவறு, நம்ம ஆட்கள் யாரும் போய் சொல்லலை. அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் தான் நீங்கள் இங்கே படுக்கை அறையில் பேசி கொண்டு இருக்கிற காரியத்தை என்ன செய்வான்? தீர்க்க தரிசனமாக சொல்லிடுவான். நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு வருவாங்க, கிளம்புங்கன்னு சொல்லி உங்களை கிளப்பி காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஒரு தீர்க்க தரிசியா? முதல்ல அவனை பிடிங்க. எலிசாவை பிடிச்சிட்டோம்னா இஸ்ரேல் ஜனங்களை ஈஸியாக பிடிக்கலான்னு சொல்லி எலிசா எங்கே இருக்கான்னு பார்த்துவான்னு சொல்கிறாங்க. அவன் தோத்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதா தகவல் வருது. ஆள் அனுப்புகிறான். வாசிமா 13 வாசிமா. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். பாருங்க, படைகளை அனுப்பி விடுறான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அதிகாலையிலே வந்து அவங்க இருக்கிற இடத்தை வளைச்சுக்கிட்டாங்களா, சுத்தி வளைச்சிட்டாங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் வெளியே வந்து பார்க்கும்போது இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். பாருங்க, அவங்களுக்கு வேலைக்காரன் எந்திரிச்சு வந்து காலையில முகங்கள் வரைக்கும் ஏதோ வாரம் வெளியே பார்க்க சுத்தி படைகள் நிக்குது. ஐயோ நம்ம காலி அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு என்ன செய்யறான்? எலிசாட்ட போய் சொல்றான். வாசிமா தொடர்ந்து. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். பாருங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம். எலிசா தீர்க்கதரிசியை நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம தப்பிக்கவே முடியாது, சுத்தி வளைச்சிட்டாங்க, என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படிங்கிறான். அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகமா இருக்கிறார்களாம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. உடனே வேலைக்காரன் பார்க்க, இன்னும் நம்ம கூட அதிகமா இருக்காங்களா? இல்லை யாரையுமே காணுமே, என்ன எலிசா இப்படி சொல்றீங்க, நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்னு. அடுத்த வசனம், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, அப்பதான் இவன் யாரை காணும்னு தேடும் போதுதான், ஏன்னா அவன் உலகப்பிரமாண கண்ணில் பார்க்கறான், அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிதான் எலிசா ஜெபம் பண்ணி, கர்த்தாவே, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி, இந்த வேலைக்காரன் பார்க்கும்படிக்கு இவன் மனக்கண்களை திறந்து கொடுக்கும்படியாக உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். கண்ணு இல்ல, உலகப்பிரமாண கண்ணு இல்ல, மனக்கண்ணை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறாரு. இப்ப என்ன நடக்கு பாருங்க. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை கண்டானாம். கரங்களை தட்டி தியானப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கான்னு விசுவாசிச்சு நம்ம கூட அவர் பத்திரமா வச்சிருந்து பொல்லாத காரியங்கள் தீய காரியங்களை செய்களிலே நம்ம பார்க்காமல் இருந்தால் நம்மளை சுத்தி கண்டிப்பா வேலி போடப்பட்டிருக்கும். அது சாதாரண வேலி அல்ல, அக்னிமயமான வேலி. அல்லேலூயா. பாருங்க, இன்னொருத்தனுக்கும் வேதத்தில் வேலி போட்டுருந்துதான். யாருக்கு? சத்தமா சொல்லுங்கம்மா, ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க அந்த அம்மாக்கு. அதுக்கு கூட தட்ட மாட்டீங்க, சொல்லவும் மாட்டீங்க, கை தட்டவும் மாட்டீங்க. என்னது, என்னால் பரிசு கொடுக்க முடியல, என்னால் கைத்தட்டாது கொடுத்துரும். யோபுவுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? வேலி போட்டிருந்தாரு. அவங்க சாத்தான் வந்து கேட்கும்போது யாருன்னு கேட்குறாரு, ஊரெல்லாம் சுற்றி வரேன், யோபுவை பிடிக்க வரேன். என் தாசனாகிய யோபுவை மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளையாட இருக்கான், அவனை போய் நீ தேடி வந்தியா? நீங்கள் அவனை சுற்றி வேலி போட்டிருக்கீங்கன்னா எப்படி உள்ளே போக முடியும்? பாருங்க, என் தாசனாகிய யோபுவின் மேல் கர்த்தர் சொல்கிற வார்த்தை தாசன். என் தாசனாகிய யோபு. தாசன் அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை. அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பேர். தாசனாகி ஆபிரகாமே, தாசனாகி தானியேலே, தாசனாகிய மோசேயே, தாசனாகி யாக்கோபே, எல்லாருக்கும் தாசன்கிற ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கும், மரியாதைக்குரிய வார்த்தை. அப்படிப்பட்ட தாசன்கிற மரியாதைக்குரிய வார்த்தை பெற்ற தீர்க்கதரிசிகளுக்கே ஆண்டவர் வேலி போட்டிருந்தாருன்னா, அவங்களுக்கே வேலி போட்டிருந்தாருன்னா
அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு எப்படி வேலி போடுவார்? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்காருங்க விசுவாசம் இருக்கணும். அந்த இருந்ததுன்னா நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அங்கே இயேசு ஜெபம் பண்ணும்போது சீசர்களுக்கு திறக்கப்பட்ட மாதிரி, எலிசா ஜெபம் பண்ணும்போது வேலைக்காரங்கள் திறக்கப்பட்ட மாதிரி, நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. இப்போ ஒரு குறிப்பை பார்த்தாச்சு, மற்ற 4 குறிப்புகளை வேகமாக கொண்டு போக போகிறேன். இப்போ தலைப்புக்கு உண்டான வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த நாளின் செய்திக்கு உண்டான தலைப்புக்கு உண்டான முதல் வசனம். இப்படி தான் சொல்லி தான் பரிசு கொடுப்பேன். ஆனால் யாரும் கொண்டு வரலையே, என்னால் கேட்க முடியல. என்ன இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்? என்ன வசனத்தை வச்சு பார்த்தோம்? வாசிங்கம்மா, வாசிக்கன்னு தானே சொல்கிறேன். உன் வேதத்தில் உள்ள பார்க்கும்படிக்கு இப்போ திறந்துருச்சா கண்ணு? சரி, இனிமே தான் திறக்கணும். இன்னும் 4 பாயிண்ட் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது. இதுக்கு பதில் எங்கே இருக்குது அப்படின்னா, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து, உன்னதமானவர் அளிக்கும் அறிவை அறிந்து, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, தாழ விழும்போது, தாழ விழும்போது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது. இங்கே 4 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வாசிக்கிறேன், நான் விடுற இடத்த அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். மனக்கண்கள் திறக்கப்படணும்னு நினைக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்கல, கேட்கல. உன்னதமானவர் அளிக்கும் அறிவை நான் விடுற இடத்த மட்டும் சொல்ல சொன்னேன். அதான் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, உன்னதமானவர் அளிக்கும் அறிவை அறிந்து. 2 பேர் தான் வாசிக்கிறீங்க. உன்னதமானவர் அளிக்கும் அறிவை அறிந்து, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, தாழ விழும்போது. 4 குறிப்புகள். தேவனோட வார்த்தைகளை கேட்கணும், உன்னதமானவர் அளிக்கும் அறிவை அறியணும், சர்வவரின் தரிசனத்தை பார்க்கணும், தாழ விழணும். இந்த 4 குறிப்புகள் தான் நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். முதல்ல தேவனோட வார்த்தைகளை கேட்கணும். வார்த்தைகளை கேட்கணும். வார்த்தைகளை கேட்கணும்னா எங்கே போகணும்? வார்த்தை கேட்கணும் எங்கே போகணும்னு கேட்டேன். வார்த்தை கேட்கணும்னா எங்கே போகணும்? பைபிளுக்கு இப்போ பார்த்தா அது பேசுமா காதுக்கு? என்ன தேவன்னு சொல்லுங்க. கரெக்டாக 2-3 சொல்லிட்டாங்க. வார்த்தை கேட்கணும் எங்கே போகணும்? ஆலயத்துக்கு வரணும், சபைக்கு வரணும். சினிமா தேட்டரில் போய் உட்காந்து இருந்தா, டிவியில் வந்து லாக்டவுன் டைமில் போட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை, செய்தி கொடுக்கணும் போட்டாங்க. அதுக்கு டிவியிலே போய் உட்காந்துருதா? சர்ச்சுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் பைக்கில் வேஸ்ட்டாக போய் பெட்ரோலை போட்டுக்கிட்டு, அது கொஞ்சம் ஆடி அசைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு, லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும்? வீட்டில் உட்காந்து பார்க்கலாமே டிவியில். அவங்க லைவில் வருது, ஆன்லைனில் லைவ். லாக்டவுனில் சர்ச்சு கிடையாது, போட்டாங்க, வாஸ்தவம். அதையே தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தா சர்ச்சில் எப்படி கூட்டம் வரும்? ஆன்லைன் அந்த லாக்டவுன் டைமில் எத்தனை கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடந்தது யோசிச்சு பாருங்க. நான் 3 ப்ரேயர் அட்டன் பண்ணேன். ஏன்னா வீட்டில் தானே இருக்கிறோம். காலையில் 1, சாயங்காலம் வந்து 7 to 8 1, 10 to 11 1, 3 ப்ரேயர் அட்டன் பண்ணேன். வெள்ளிக்கிழமை ஆனால் காலையில் 2 ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி, சாயங்காலம் 2, 4, ஒன்றா உடஞ்சி போச்சு. கடைசியில் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் 7 to 8, சாரி 8 to 9, 8 to 9 நடக்குது. எங்களுடைய ஃபேமிலி கான்ஃபரன்ஸ். என்னுடைய குடும்பத்தார்கள், சகோதரன் சகோதரி, மச்சனை மாப்பிள்ளை கொழுந்தியா, இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். யார் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்களேன். சோத்திரம், யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு சொல்லலை. இப்போ சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும், அப்போ தான் வார்த்தையை கேட்க முடியும். சினிமா தேட்டரில் உட்காந்தா எப்படி வார்த்தை கேட்க முடியும்? அங்கே பஞ்சிங் டைலாக் தான் வரும். கண்ணா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை அவருக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. அதை கேட்குறக்கா நம்ம சினிமா தேட்டருக்கு போகணும்? ஆண்டோட வார்த்தையை கேட்கணும். ஏன்னா வார்த்தை சத்தியம் வந்து சபையில் தான் கிடைக்கும். யோவான் 8:32 என்ன சொல்லுது? பார்க்காமே சொல்லலாமே, சத்தியத்தையும் அறிவீர்கள். இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் வந்து பின்னால் உள்ளவங்களுக்கு கேட்கல.
அவங்களுக்கு கேட்குற மாதிரி நான் சொல்லிடுறேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் மக்களே. இப்போ கேட்டுச்சா? சோத்திரம். சத்தியத்தை கேட்கணும், சர்ச்சுக்கு வரணும், சபைக்கு ஒழுங்காக வரணும். சரி, நான் கேட்குறேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இது நார்மலாக எல்லாத்தையும் கேட்குற கேள்வி தான். போன வாரம் வராதவங்க யாராவது இந்த வாரம் வந்திருக்கிறீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். சந்தோஷம். போன வாரம் வரல. இல்லை, நான் உங்களுக்கு அதாவது அசிங்கப்படுத்தணும்னு நான் கேட்கல. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் போயிருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கலாம்ல. அதுக்கு மறுபடியும் கேட்குறேன், போன வாரம் வராதவங்க யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? ஒருத்தர் தான். சரி, மற்ற எல்லாம் வந்துட்டீங்க. சரி, ரைட். அடுத்த கேள்வி கொஸ்டின், அதுக்கப்புறம் செய்திக்கு போயிடுறேன். இந்த வாரம் வந்தவங்க அடுத்த வாரம் யாரெல்லாம் வரமாட்டீங்க? ஏம்மா ஊருக்கு போனால் வரமாட்டீங்களம்மா, அதுக்காக கேட்டேம்மா. எதுக்கும் கை தூக்காது. சோத்திரம். ரைட், ஓகே. ஏன் இதை கேட்குறேன்னா, சர்ச்சுக்கு ஒழுங்காக வாரீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான். அதுவும் இந்த மே மாதம் இருக்குது பார்த்தீங்களா, கடந்த மே மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம். ஏன்னா மே மாதம் சம்மர் ஹாலிடேஸ், லீவு நாட்கள். மே மாதம் ஒரு சர்ச்சுக்கு போனேன். நான் 2011 ஊழியம் பார்க்குறேன். ஒரு சர்ச்சுக்கு போனால் அந்த பாஸ்டர் வந்து சோகமாக உட்காந்துருந்தார். என்ன பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர், சம்மர் ஹாலிடேஸ், மே மாதம் இல்லை, அதுக்கு என்ன பாஸ்டர்? எல்லாருக்கும் லீவ் இல்லை, அதனால என்ன? எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க, அதான் கூட்டம் கம்மியாக இருக்குது. தப்பாக நினச்சிடாதீங்க. பரவாயில்ல, நான் அதெல்லாம் கூட்டத்தை பற்றிலாம் பார்க்குறது இல்லை. அதிகமாக இருந்தாலும் பேசுவேன். நான் இப்போ இன்றைக்கி போகிறதா இருந்த சபையில் 15 பேர் தான். 4 பேர் இருக்க சபைக்கும் போயிருக்கேன். நாகப்பட்டினம் ஆர்தர் செல்வராஜ சபையில் ஒரே ஆராதனையில் 15,000 பேர், அந்த சபையிலையும் பேசியிருக்கிறேன். கூட்டம் முக்கியம் இல்லையா? பரவாயில்ல, நான் பேசிடுறேன். எங்கேயா போயிருக்காங்க லீவுக்கு? அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அப்படி தானே? சில பேர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஏன் நாங்கள் லீவில் எல்லாம் ஊருக்கு போகக்கூடாதா? பிள்ளைகளுக்கு போய் தாத்தா பாட்டியை காட்ட வேண்டாம், தாய் மாமனை காட்ட வேண்டாம், பெரியப்பா சித்தியெல்லாம் காட்ட வேண்டாம்? உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நீங்கள் போக வேண்டாம்னு நான் சொல்லலை, போங்க, தாராளமாக போங்க. எந்த ஊருக்கு போகிறீங்க? என் ஊர் தூத்துக்குடி. நான் வந்து எங்கள் ஊரே நான் உதாரணமாக வச்சுக்கிறேன். நான் தூத்துக்குடின்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் உங்கள் ஊர் சொந்த ஊர் பேரை போட்டுக்கோங்க. பாஸ்டர் எல்லோரும் எங்கே போயிருக்காங்க பாஸ்டர்? எல்லோரும் தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க. அப்படியே பாஸ்டர். அடுத்த மே மாதம் லீவில் நான் என்ன பண்ணேன், நேராக தூத்துக்குடிக்கு போயிட்டேன். தூத்துக்குடி போய் அங்கே சர்ச்சில் பார்க்க, அந்த பாஸ்டர் சோகமாக இருக்கார். மே மாதம். பாஸ்டர், என்ன பாஸ்டர்? மே மாதம் இல்லை பாஸ்டர். அதனால் என்ன? சம்மர் ஹாலிடேஸில் பாஸ்டர். அதனால் என்ன? எல்லாரும் பாண்டிச்சேரி போயிருக்காங்க. பாண்டிச்சேரியா? அங்கே இருந்தவங்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்களாம், இங்கே இருந்தவங்கெல்லாம் தூத்துக்குடி இடத்துல உங்கள் ஊர் பேர் போட்டுக்கோங்க, அங்கே போயிருக்காங்களாம். அப்போ நியாயப்படி பார்த்தா கூட்டம் அப்படி இருக்கணும். நல்ல கவனிங்க. எங்கேருந்து கூட்டம் அங்கே போயிடும், அங்கேருந்து கூட்டம் இங்கே வந்துருன்னா கூட்டம் அப்படி இருக்கணும். ஆனால் இங்கேயும் கூட்டம் இல்லை, அங்கேயும் கூட்டம் இல்லை. என்ன நடக்குது? தூத்துக்குடியில் போய் அங்கே சர்ச்சில் உள்ளவங்க அவங்க ஊர்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்களை எழுப்புறாங்க. ஏம்மா, பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவளை எந்திம்மா, சர்ச்சுக்கு போன நேரம் ஆகிட்டு. பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் என்ன தூத்துக்குடிக்கு என்ன சர்ச்சுக்கு போகிறதுக்கு வந்திருக்கிறோம். அங்கே தான் நாங்கள் வரலன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஏன் வரலம்பறாரு. பாஸ்டர் அம்மா கேட்பாங்க, சர்ச்சில் உள்ள ஆள் ஏன் வரலன்னு தொல்லை பண்ணுவாங்க. வீட்டுக்கே வந்து கூட கேட்பாங்க. அந்த தொல்லை தாங்காமல் தானே நாங்கள் நேராக தூத்துக்குடிக்கு வந்திருக்கோம். நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, வரும்போது நல்ல கறி மீன் சிக்கன் எதாவது எடுத்து வந்து சமைச்சிட்டு நீ எழுப்பி விடு. நான் என்ன செய்வேன்? அது வரைக்கும் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ ஆன்லைன்லாம் கிடையாது. அப்போ அந்த ஏதோ அந்த சிரிப்புலாம் வருது நிறைய. எங்கே போனாலும் பஸ்ஸில் தான் கேட்குது. குமரி முத்து சிரிச்ச மாதிரி கேட்குது, அப்படின்னு கேட்குது. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு இருக்கு மக்கள். பார்த்துட்டு எங்கள் ஆஃபீஸில் கூட ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு திடீர்னு பார்த்தா சிரிக்கிறார். என்னன்னு பார்த்தா அந்த பார்த்து இவர் சிரிக்கிறார். அங்கே சத்தம் வரல, ஏன்னா காதில் மாட்டியிருக்காரு. என்னதான் பார்த்துட்டு இருக்க, நீ வா சமைச்சு வச்சு என்னை எழுப்பு, நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கணும். நான் எதுக்கு வந்திருக்கேன்? தூத்துக்குடிக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். சரி, அங்கே தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கேருந்து பாண்டிச்சேரி வந்திருப்பாங்க இல்லையா, தூத்துக்குடியிலேருந்து. அந்த இடத்துல உங்கள் பேரை போட சொல்லியிருக்கேன், உங்கள் ஊர் பேரை. அவங்கள இவங்க நம்ம ஊருக்காரங்க எழுப்புறாங்க. பாண்டிச்சேரி, அம்மா தூத்துக்குடியிலேருந்து வந்தவளை எழுந்துருமா, சர்ச்சுக்கு நேரம் ஆகிடுச்சு போகணும். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு எதுக்கு? சர்ச்சுக்கு போகிறதுக்கு வந்திருக்கோம். அங்கே வரலன்னா தான் பாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணுவார். வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஏன் வரல என்ன வரலன்னு கேட்பாங்க. தொல்லை தாங்க முடியாமல் தானே இங்கே வந்து வந்திருக்கோம். நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம எல்லோரும் சேர்ந்து கடற்கரையில் உல்லாச பயணம் போவோம், சுற்றி பார்ப்போம். சென்னையாக இருந்தால் ஒருவேளை சென்னைக்கு போய் கூட எம்ஜிஎம் கோல்டன் பீச்சை பார்ப்போம், குயின்ஸ்லேண்டை பார்ப்போம். சுற்றி பார்க்க வந்திருக்கோம் நாங்கள் லீவில். தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கு எதுக்கு வராவலாம்? சுற்றி பார்க்க.
நான் சுற்றி பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, ரெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சுற்றி பாருங்க. அல்லேலூயா. சபைக்கு ஒழுங்காக வரணும். ரெண்டாவது பாயிண்ட்டு போயிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் வாசிமா. சரி, மொதல் பாயிண்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். மொதல் பாயிண்ட் என்னது? இப்போ சர்ச்சுக்கு தேவன் அருள் வார்த்தைகளை கேட்கணும். சத்திய தேர்வில் சத்தியம் சர்ச்சில் தான் சர்ச்சுக்கு கிடைக்கும், வார்த்தை கிடைக்கும். அதுக்கு சர்ச்சுக்கு நீங்கள் வரணும். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க சபைக்கு வாங்க ஐயா. அருமை அருமை, நீங்க வருவீங்க அப்படின்னு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசியிருப்பார். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் அவர் தான்மா, அவர் ஆணு கேட்குறா, அவர் தான். உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து, உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து, அறிவை உன்னதமானவர் அறிக்க அறிவை அறியணும். ஸ்கூலில் பிள்ளைங்க எதுக்கு போகிறாங்க? சரி, எதுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு? பிள்ளைங்க எதுக்கு போகிறாங்க? அவங்க அறிவு வளரணும். அவங்க அறிவு வளரணும். ஸ்கூலில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கம்மா? புத்தகத்தை படிப்பாங்க. இது உன்னதமானவர் அறிக்க அறிவினா நம்ம என்ன பண்ணணும்? உன்னதமானவர் அறிவை அறியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆளுதுக்கு வர்றது மொதல் பாயிண்ட். இது ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டா. உன்னதமான அறிவை அறியணும்னா இப்பந்தான் பைபிள். நீங்கள் இதுக்கு பைபிள் சொன்னீங்க, அதுக்கு ஒரு காரியம் இருக்குது, அதுக்காக நான் அங்கே போயிடுறேன். அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும். உன்னதமானவர் அறிவை அறிந்துன்னா வேத புத்தகத்தை தினமும் படிக்கணும். நான் கேட்குறேன்னு வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு வேதம் படிச்சுட்டு வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். வீட்டில் பைபிள் படிச்சுட்டு வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். பொய் சொல்லக்கூடாது. உலகத்தில் 1000 கண்ணல்ல 3000 கண்ணை வைத்து ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் படிக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது போட்டிருக்கா பைபிளில்? நீங்கள் சர்ச்சுக்கு தானே போகிற, இன்றைக்கி பைபிள் நீ படிக்க வேண்டாம், டெய்லி படி, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று படிக்க வேண்டாம், போயிட்டு வந்துட்டு படிச்சுக்கலாம், அதில் அங்கே தான் போய் படிக்கல அப்படி எங்கேயாவது போட்டிருக்கா? நோ. ஆலயத்துக்கு வரும்போதும் டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது அன்றாட உங்களுக்கு கடமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள் டெய்லி படிக்கணும். அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போகிறேன். ஒரு 3 வேத புத்தகத்தை பேட்டி எடுத்தாங்களாம், இன்டர்வியூ. 3 வேத புத்தகத்தை. ஃபஸ்ட்டு பைபிளை கேட்டாங்களாம், பைபிள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. அந்த பைபிள் சொன்னிச்சான், நான் சந்தோஷமாக இருக்கேன், மனமகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், பேரானந்தமாக இருக்கேன் அப்படின்னு. அட்டேங்கப்பா, இவ்வளவு சந்தோஷமா? என்ன விஷயம் உங்களுக்கு? என்னுடைய உரிமையாளர் இருக்கார் இல்லையா, இப்போ இந்த பைபிளுக்கு உரிமையாளர் நான். இது ஏன் பைபிள். அவங்கவுங்க பைபிளை தூக்கி காமிங்க பார்ப்போம். செல்ஃபோனையோ பாட்டு புத்தகத்தையோ காமிச்சிடாதீங்க. தூக்காத கைகள்லாம் பைபிள் கொண்டு வரலன்னு அர்த்தம். நான் பார்க்க வேண்டாம், சர்ச்சை ஆட்களும் பாஸ்டர்னு பார்த்தா போதும். சோத்திரம். அப்போ அந்த பைபிள் சொன்னிச்சா, என்னுடைய உரிமையாளர் கையில் என்னை திருமணத்தின் போது கொடுத்தார்கள். கல்யாணத்துக்கு பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அவர் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்? அப்படியே கொண்டு போய் பீரோலில் வைத்து பூட்டி வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் என்னை திறந்திருப்பார் பார்க்கலாம், தொட்டிருப்பாரா பார்க்கலாம். நான் புத்தம் புதுசாக அப்படியே புத்தகம் மனம் மாறாமல் அப்படியே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா, மனமகிழ்ச்சியா, பேரானந்தமாக இருக்கேன்னுச்சான். அடேங்கப்பா. சரி, 2வது பைபிளை கேட்டாங்களாம், பைபிள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அது சொன்னிச்சான், அந்த பைபிள் சொன்னிச்சான், என்னுடைய உரிமையாளர் கையிலும் திருமணத்தின் போது தான் கொடுத்தார்கள், அவரும் என்னை பீரோலில் வைத்து தான் பூட்டினார். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும், கதவை திறந்து என்னை தூசி துடைத்து என்னை சர்ச்சுக்கு தூக்கிட்டு வருவார். அங்கே சர்ச்சில் துதிய ஆராதனை நடந்து கொண்டிருக்கும், ஒர்ஷிப் நடந்து கொண்டிருக்கும். லேட்டாக தான் போயிருப்பார். எல்லோரும் நின்று கொண்டு ஆராதித்து கொண்டிருப்பார்கள். உட்கார்ந்தோ அல்லது முட்டு போட்ட ஜெபம் பண்ணால் பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும் சொல்லி நின்று கொண்டே ஆராதிப்பது போல என்னை பைபிளை டொப் என்று கீழே போடுவார். எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அதற்கப்புறம் என்னை தொடுவாரா பார்க்கலாம், தொடவே மாட்டார். மீண்டும் சர்ச்சு முடிஞ்ச உடனே என்னை தூசி துடைத்து மறுபடியும் பீரோலில் வைத்து பூட்டி விடுவார். அந்த கீழே விழும்போது கொஞ்சம் அடிபடும், அதான் கொஞ்சம் வலிக்கும், மற்றபடி பரவாயில்ல. 3வது பைபிளை கேட்டாங்களாம், பைபிள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அந்த கதையை ஏன் கேட்குறீங்கோ? என்னாச்சு? ஐயோ, அந்த கதையை ஏன் கேட்குறீங்கோ? என்னாச்சுங்க? என்னுடைய உரிமையாளர் கையிலும் திருமணத்தின் போது தான் கொடுத்தார்கள். மனுஷன் கல்யாண ஸ்டேஜில் வச்சு கூட நீ விட மாட்டேங்கான் ஐயா. கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ணுறாரு ஒருத்தர், மாப்பிள்ளை சும்மா இருக்க வேண்டியதானே, இவன் எடுத்து வாசிக்கான். உனக்கு யாரை வாசிக்க சொன்னா அதை வேற யாரை வாசிப்பாங்களே.
இவன் எடுத்து இங்கிட்டு புரட்டுறான் அங்கிட்டு புரட்டுறான். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா ஐயோ 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 இவன் தொல்லை என்னால் தாங்கவே முடியல. கீழேயே வைக்க மாட்டேங்கான். திறந்து பார்க்குறான், இங்கிட்டு திரும்புகிறான், பக்கத்தை மடித்து வைக்கிறான், கலர் பென்சில் வச்சு போடுறான், ஸ்கெட்ச் வச்சு போடுறான். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டம் பாருங்க. உங்கள் வேத புத்தகத்தை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. டெய்லி வேத புத்தகத்தை என்ன செய்யணும்? கிழிக்கணும். கிழிக்கணும், படித்து கிழிக்கணும், சும்மா கிழிக்கக்கூடாது. டெய்லி படித்தா அதுவே கிழிஞ்சிரும். புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நான் யாரையும் குற்றம் சொல்லலை. ஸ்தோத்திரம். அப்போ இரண்டாவதாக வேத புத்தகத்தை டெய்லி படிக்கணும். வேத புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி படிக்கக்கூடாது. ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட வேதம் பைபிள் படிச்சுட்டு போ, 1 மினிட் மம்மி அப்படி கேலண்டரில் போய் பார்க்கும். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். மம்மி நான் பைபிள் படிச்சுட்டேன் மம்மி. நோ, இதான் பைபிள் படிக்கிறது? இது வசனம். குறைந்தபட்சம் ஒரு அதிகாரம். நாங்கள் ஒரு அதிகாரம் படிப்போம். மற்ற நேரங்களில் செய்தி எடுக்கும்போது, மற்ற காரியங்கள் பார்க்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பைபிள் படிச்சுட்டே இருப்போம் ஊழியக்காரங்க. நீங்கள் என்ன செய்யணும்? குறைஞ்சது ஒரு அதிகாரம் படிக்கணும். அடுத்த குறிப்புக்கு போயிடலாமா? டைம் ஆகுது. சர்வ வல்லவரின் தரிசனம், சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, தரிசனம் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் பார்க்க முடியுமா? மோசே பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். எழுதுறவங்க எழுதிக்கோங்க, பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ என்னைய பாருங்க. மோசே பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆண்டவரை நான் முகமுகமாய் பார்க்கணும். என்னை முகமுகமாய் பார்த்தால் நீ சாகவே, என்னை பார்த்தீங்கன்னா நினைச்சுவ, செத்து போயிடுவ. மோசைகிட்ட சொன்னார். அதெல்லாம் கிடையாது, நான் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சான். சரி, ஓரமாக அப்படி உட்காரு, முள்செடியில் அடி ஓரமாக உட்காந்துக்கோ, நான் கடந்து போகிறேன், என் முதுவை என்ன செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ. சரி, அதாவது கிடச்சிதுன்னு சொல்லி போய் உட்காந்து அவர் நடந்து போனார். முதுவை பார்த்துட்டான். முதுவை பார்த்துட்டு வந்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய முகத்தை மக்கள் பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. முக்காடு போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ தரிசனம்னா எது? ஆண்டவரை நேருக்கு நேரு பார்க்கணும்னா தரிசனம் எது? சினிமாக்காரன். நான் சினிமாக்காரன் இல்லையா? சினிமாவில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து படங்களில் இந்த மந்திரவாதிகள்லாம் ஏதோ அவங்க சாமியை கூப்பிட்டுட்டு வரம் கேட்பாங்களாம். காட்டில் போய் குழி தோண்டி நெருப்பெல்லாம் மூட்டி குங்குமம் மஞ்சளெல்லாம் போட்டு மந்திரம் ஓதி 40 நாள் ஃபாஸ்டிங். நல்லா கவனிங்க, 40 நாள் உண்மையான ஃபாஸ்டிங். ஒரு சொட்டு தண்ணி கூட 40 நாள் சாப்பிட மாட்டாங்க. நம்ம 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் இடையில ஜூஸ் குடிச்சிக்கிறது, தனியாக குடிச்சிக்கிறது. பிரியாணி தானே 2 மணிக்கு மேலே பார்த்துக்கிறேன். இதெல்லாம் உபவாசமே கிடையாது. அதுக்கு ஒரு செய்தி தனியாக இருக்குது. சரி, அப்போ 40 நாள் இருப்பான் மந்திரவாதி. இருந்து காட்டுக்குள்ளே போய் இருப்பான். ஒரு சொட்டு தண்ணி கூட படாது, வேற கூட வாயில் விட மாட்டான். முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபாஸ்டிங்கில் உதட்டில் எச்சு கூட ஒழுங்க மாட்டாங்களாம். 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பான். 40 நாள் கழித்து உள்ளே இருந்து எலும்பும் ஒரு பூதம். நாக்கு வந்து வயிற்று வரைக்கும் இருக்கும், 10-15 கை இருக்கும். மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? அம்மா, நான் சாகாத வரம் வேண்டும். அப்படியா, இரு. அப்படி கையை நீட்டும். ஒரு சத்தம், எங்கிருந்தோ ஒரு மாம்பழம் வந்து கையில் உட்காந்துருக்கும். இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டால் நீ சாக மாட்டாய். பழத்தை சாப்பிட்டா சொல்லுங்க, பழத்தை மாட்டா சாக மாட்டாய். ஆதாம்கிட்ட என்ன சொன்னாரு? பழத்தை சாப்பிட்டா. ஆதாம்கிட்ட அப்படி சொல்லியிருக்காரு. பிசாசு என்ன சொல்லுது பாருங்க, சாக மாட்டான்னு சொல்லுது. உள்டாவா இருக்குது. அதுவா தரிசனம்? அப்போ தரிசனம்னா என்ன? ஆண்டவர்கிட்ட நேருக்கு நேரம் பார்க்கறதுன்னா என்ன? வாசிங்க 1 சாமுவேல் 3:21 வாசிங்க. சீக்கிரம் சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட் போய் முடிக்கணும். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தார். பாருங்க, சீலோவிலே தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. எப்படி கொடுத்தாரு பாருங்க. கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தரிசனம் எப்படி கொடுப்பாராம்? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையினாலதான். நான் ஏற்கனவே சொன்னேன் முந்தின பாயிண்ட்ல, ஒரு அதிகாரம் படிக்கிறேன்னு. அந்த அதிகாரம் படிக்கும்போது அந்த வார்த்தையிலிருந்து தான் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற தரிசனம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, எனக்கு இது என்ன, எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசுகிறீங்களாமே, எல்லாரையும் நீங்கள் தரிசனம் கொடுக்குறீங்களாமே, எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
எனக்கு தரிசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி நைட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நீங்கள் ஆண்டோட ஜெபம் பண்ணுறீங்க, நைட்டில் ஜெபம் பண்ணி அழுது படுத்து தூங்கிடுங்க. தரிசனத்துக்காக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க டிப்ஸு. ஜெபம் பண்ணி தூங்கிடுங்க. அதிகாலையில் எந்திரிக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் அதிகாலையில் எந்திரிச்சு அன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரம், அன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரத்தை படிங்க. அந்த அதிகாரத்திலிருந்து வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பாரு. அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற தரிசனம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. இது தரிசனம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, ஏம்மா எங்கள் வீட்டில் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டு சொல்லேன். ஆண்டவர்கிட்ட குறி கேட்குற மாதிரி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டு சொல்ல. ஆனால் இருக்காங்கப்பா சில பிள்ளைங்க, அப்படியா ஒரு நிமிஷம் இரு, கண்ணை மூடிட்டு பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பக்கத்தை திருப்புவாங்களாம். கண்ணை மூடிட்டு ஒரு பக்கத்தை திருப்புவாங்களாம். அதில் ஒரு வசனத்தை அவங்க பார்ப்பாங்களாம். எந்த வசனத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்களாம், அதுதான் தரிசனமா. ஆண்டவர் இந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்குறாரு, இதான் தரிசனம். இது என்ன ஜோசிய புக்காது? இன்னொரு பிள்ளைங்க இருக்குது, உனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணுமா, ஒரு நிமிஷம் இரு. அதில் ஒரு கயிறு இருக்கும் பார்த்தீங்களா பைபிளில், அந்த கயிறு ஏதோ ஒரு பக்கத்தில் போடுறது, ஏதோ ஒரு பக்கத்தில் போட்டுட்டு அந்த பக்கத்தை அப்படி திருப்புறது. அவர் பக்கத்தை வசனத்தை பார்ப்பாங்களா, ஆண்டவர் இதான் தரிசனம், இதான் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. இது என்ன கிளி ஜோசியமா இது? அப்போ தரிசனம்னா என்ன? வார்த்தைகள் மூலமாக தரிசனம் கொடுப்பாரு. அந்த கயிறு எதுக்கு போட்டுருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அன்றைக்கு படிக்க வேண்டிய அதிகாரத்துக்காக வைக்கப்பட்ட கயிறு தான் அந்த கயிறு. அடுத்த நாள் இப்போ படித்து முடிச்சோன்னா அடுத்த நாள் அதிகாரம் போனோன்னா அந்த பக்கத்தை அந்த கயிறு எடுத்து அடுத்த பக்கம் வைக்கணும். அப்போ நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்குறா, ஆண்டவர்கிட்ட கேட்குறா, நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கிறாள், கயிறு போட்ட பக்கத்தை எடுத்து அன்றைக்கி படிக்கிறீங்க, அவங்க நைட்டு ஜெபம் பண்ணி படுத்துருங்க, அவங்கள போக சொல்லிடுங்க, நான் உனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு போக சொல்லிடுங்க. நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாம்மா, கேட்குறாரு, ஐயா நான் உங்களுக்கு அம்மாவுக்கு நான் சொல்லணும், எனக்கு எதாவது நீங்கள் பேசி சொல்லுங்கள், ஜெபம் பண்ணிட்டு படுத்துருங்க. வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு அன்றைக்கி படிக்க வேண்டிய அதிகாரத்தை கயிறை எடுத்து திருப்பி அன்றைக்கி படிக்க வேண்டிய அதிகாரத்தை படிங்க. அதில் ஆண்டவர் வசனத்தை கொடுப்பார். அது உங்களுக்கு தரிசனம். நீங்கள் அதை போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அதுதான் தீர்க்க தரிசனம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. பாஸ்டர்ஸ்லாம் எப்படி சொல்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வசனமும் இங்கே இருக்கும். அன்னன்னைக்கு படிக்க அதிகாரம் அவங்க படிக்கிறாங்க, அதிகமாகவும் படிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஐயா அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஏதாவது கேட்டால் அவர் இருமா சோத்திரம் கொஞ்சம் அந்நிய பாசை பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு பார்த்தா வசனத்தை ஆண்டவர் இங்கேருந்து இங்கே அனுப்புவார். இங்கேருந்து வாய் வழியாக அந்த வசனம் வரும். அதுதான் ஊழியக்காரங்க சொல்கிற தரிசனம், தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. வார்த்தைகள் மூலமாக தரிசனம் கிடைக்கணும். டிஜிஎஸ் ஐயா அடிக்கடி சொல்லுவார், நேற்று இரவு நான் பேசினேன், அப்படி பேசாத ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லை, ஐ டோன்ட் வாண்ட் இட். டிஜிஎஸ் அடிக்கடி சொல்லுவார், நேற்று நான் பேசினேன் பாரு. அவர் நேரில் போய் பார்த்துட்டு ஹலோ ஜீசஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னா பேசுகிறாரு. அவர் அன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரத்தை மட்டும் இல்லை, நிறைய அதிகாரம் படிப்பார். ஏதோ ஒரு வசனத்தில் அவர் பேசுவார். அந்த வசனத்தெலாம் கொண்டு போய் தான் அங்கே வேப்பரியில் ஒரு சர்ச்சில் போய் தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். அத்தனை தரிசனங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அது தீர்க்க தரிசனம், வார்த்தைகள் மூலமாக பேசுவது. கடைசி காரியம், கடைசி பாயிண்ட், தாழ விழும்போது காலில் போய் டொப்புக்கடின்னு விழுறது, காலில் போய் டொப்புக்கடின்னு விழுறது, அது நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு அது கிடையாது. சோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, சிலுவை போடுங்க. காலில் போய் விழ வந்தால் விழ விடாதீங்க. புதுசாக வந்த புற பிள்ளைங்களுக்கு தெரியாது. அவங்க புறஜாதி மக்கள் வருவாங்க, வந்தோடனே காலை விழ போவாங்க, பிடிச்சு நிப்பாட்டிடுவேன், கையை பிடிச்சிடுவேன், காலை விழாதம்மா. அது அங்கே தான், இங்கே அதுக்கெலாம் கிடையாது. சிலுவை போட்டு விடுங்க. காலில் விழுற சமாச்சாரம் கிடையாது. ஒரு குரூப் வந்து அதை பிரித்து கொண்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் இருந்தது. 2 நாளாகவும் 20:18 படிங்க. 2 நாளாகவும் 20:18. பின்னும் யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். போதும். பின்னும் யோசபாத் தரை மட்டும் குனிந்தானா. அங்கே தீர்க்கதரிசிகள் வந்தாங்கன்னா மெல்கிதேசின் முறைப்படியாகவும் மற்ற காரியங்களுக்காகவும் அவங்க என்ன செய்யணுமா, தசம பாத்தை கொடுக்கும்போது கீழே விழுந்து நெத்தி தரையில் படுற அளவுக்கு விழுந்து கும்பிட்டு தான் தசம பாத்தை காணிக்கையை கொடுப்பாங்க. அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அது கிடையாது. ஆனால் நம்ம வேதத்திலேருந்து ஒரு குரூப் அதை பிரித்து கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் அப்படித்தான் கும்பிடுவோம், கீழே விழுந்து தான் கும்பிடுவோம். இஸ்லாமியர்கள் வேதத்திலிருந்து பிரிந்து போய் குரானாக மாற்றப்பட்ட அந்த
குரானை படிக்கிறவங்க தாழை விழுந்து தான் கும்பிடுவாங்க. நமஸ்கார் பண்ணும்போது நெத்தி தரையில் படும், நெத்தியில் ஒரு காயம் மாதிரி வரும், ஒரு தழும்பு இருக்கும். இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா பாருங்கள். அப்போ தாழை விழுறதுன்னா என்னது? அரசியலில் ஒரு தாழை விழுறது இருந்தது. அரசியலில் ஐயா ஒரு 5 நிமிஷம் ஐயா. அரசியலில் ஒரு காலில் விழுற சமாச்சாரம் இருந்தது. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க காலில் போய் எல்லோரும் விழுந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அம்மா வந்தது, அவங்க காலில் போய் விழுந்தாங்க, தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க. அப்புறம் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 ஐயாமார்கள் வந்தாங்க, அவங்க காலில் விழ போனால் அவர் சொல்கிறார் அவங்க காலில் விழாத நீ என் காலில் விழுங்குறாரு. இவர் சொல்கிறாரு அவங்க காலில் விழாத என் காலில் விழுங்குறாரு. 2 பேத்தையும் தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ அது 2ஆக உடஞ்சி போச்சு. இப்போ ஒரு ஐயா இருக்கிறாரு, அவர் காலில் விழ போனால் அவர் சொல்கிறாரு ஆக என் காலில் நீ விழாத உன் காலில் நான் விழுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல முதல்வர் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ காலில் விழுறதுன்னா என்ன? எப்படி மார்த்தாள் மரியாள் வீட்டில் இருக்கும்போது இயேசு உள்ளே வந்தாரோ, அப்போ மார்த்தாள் பற்பல வேலையை செய்ய போயிட்டா, மரியாள் பக்கத்தில் உட்காந்து என்ன செஞ்சாலாம்? நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னா என்ன அர்த்தம்னா வார்த்தைகளை கேட்டார். ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, வசனத்தை போதிங்க ஆண்டவரே, ஏதாவது பிரசங்கம் பண்ணுங்க. உட்காந்துட்டா. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான். தாழ விழுறதுங்கிறது முதல் உரிமை, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். மார்த்தாள் குற்றவாளி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்த்தாள் குற்றவாளி அல்ல, அவளும் நல்ல காரியம்தான் பண்ண போனா. இயேசு களைப்பாக வந்திருப்பார், பசியோடு வந்திருப்பாருன்னு சாப்பாடு செய்ய தான் போனா. அவள் குற்றமற்றவள். ஆனால் அவள் என்ன பண்ணியிருக்கலாம்? நேரம் வந்த உடனே மரியாள் கூட உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை எனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி விட்டுருங்க, நீங்கள் பசியோடு வந்திருப்பீங்க, நான் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அது முந்திரி கொட்டை நேராக சமைக்கிட்டு போயிடுச்சு. அதனால் அவளுக்கு ஒரு கெட்ட பேரை தவிர அவள் நல்லவ தான். அப்போ கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது தான் தாழ விழுவது. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த தாழ விழுறதுக்காக திருமணமான அன்று முதல் இரவில் எல்லோர் மனைவியும் கணவனிடத்தில் கேட்கக்கூடிய அதே கேள்வியைத்தான் என் மனைவியும் என்னிடத்தில் கேட்டார்கள். என்னை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் கேட்பாங்களேங்க. திருமணமான அன்று நைட்டில் மனைவி வந்தாங்கன்னா முதல் கேள்வி தான், என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும். என்னைய ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப சின்ன குடும்பம் தான். அம்மா அப்பா, ஒரு அண்ணன், 2 தம்பி, 6 தங்கச்சி தான். ரொம்ப சின்ன குடும்பம். அதனால் எங்கள் மனைவி கேட்டாங்க, நான் எத்தனாவது, என்ன உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும். நான் சொன்னேன் உன்னை 4ஆவதாக பிடிக்கும் அப்படின்னு. அதில் ஏதாவது 1 2 சொல்லி நீ 3ஆவதா 2ஆவதா 3ஆவது சொல்லி பார்த்தா 4ஆவதா? யார் அந்த 3 மனைவி? யார் அந்த? ஏன்னா நான் அப்போ ரட்சிக்கப்படலை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் அப்போ ரட்சிக்கப்படலை, 4ஆவதுன்னு சொன்னேன். அவன் ஏன் வந்து யார் 3 மனைவின்னு கேட்டாங்கன்னா, என் பேர் ஆபிரகாம், என் ஒய்ஃப் பேர் சாராள். ஆபிரகாமுக்கு பைபிளில் எத்தனை மனைவி? சாராள், ஆகார், கேதுராள். அப்போ நான் 4ஆவதா? இல்லைம்மா, ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ரட்சிக்கப்படலை, அதான் மறுபடியும் சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்படலை, ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் சகோதரிகள், இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அன்பாக தான் இருக்கோம். 3ஆவது எங்கள் அம்மா அப்பா கர்த்தருக்குள்ளே போயிட்டாங்க. 4ஆவது நீ, 4ஆவதா நானாக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன். என் மனைவியால் தான் ரட்சிக்கப்பட்டேன் இல்லையா? அவங்களால ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியத்துக்கு வந்து ஒரு நாள் கேட்குறாங்க, ஏங்க என்னால் தானே ரட்சிக்கப்பட்டீங்க? ஆமாம். என்னால் தானே ஊழியத்துக்கு வந்தீங்க? ஆமாம். இப்போ நான் எத்தனாவது? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்போ நீ 2ஆவது. மறுபடியும் 2ஆவதா? அப்போ யார் இந்த முதல் மனைவி? யாரும் முதல் மனைவி இல்லை, இன்னொருத்தருக்கு நான் மனைவியாக இருக்கிறேன். என் மணவளனாகிய இயேசுவுக்கு நான் மணவாட்டியாக இருக்கிறேன்னு சொன்னேன். அதனால தான் என்னுடைய ஊழியத்தின் பெயர் வந்து மணவாட்டி சுவிசேஷ ஊழியங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது, எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது. அதான் இப்போ மனக்கண் திறக்கப்படுறதுக்கு முதல்ல ஜெபம் தான். ஒரு ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வருது, யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் யார்? டாக்டர் ஃபோன் நம்பரை தேடு, அவர் நல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஹார்ட் அட்டாக் வந்தால் முதலிடம் கொடுப்பது டாக்டர்களுக்கு, ஹாஸ்பிட்டல்களுக்கு. அதே ஹார்ட் அட்டாக் ஒரு வயசானவங்க வந்துட்டாங்கன்னா, வந்துருச்சுன்னா
எந்த கல்லறையில் புதைக்கலாம்? எங்கே இடம் கிடைக்கும்? வயசானவங்களுக்கு வந்தா ஹாஸ்பிட்டல் அப்படின்னா கல்லறை. நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துப்பாரு. ஹாஸ்பிட்டலும் தேவையில்லை, கல்லறையும் தேவையில்லை, கர்த்தர் ஜீவனை கொடுப்பாருமா. கரணங்களை தட்டி தேவனமைப்படுத்துங்க. 5 குறிப்பு. ஃபஸ்ட்டு முதல் குறிப்பு 2 சம்பவம் சொன்னேன். ஐயோ மறந்துட்டீங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்க, பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? மனக்கண் திறக்கிற பிறகு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மெயினான காரியம் முதல்ல 2 குறிப்பு சொன்னேன். ஆலயத்துக்கு வரணும், அது 4 குறிப்பில் 1. நான் முதல் குறிப்பு 1 சொன்னல. இங்கே பாரு, பாப்பா தான் சொல்லு, ஒரு கைத்தறி கொடுத்துருங்க அவளுக்கு. ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும். ஏசி ஜெபம் பண்ணாரு, சீசர் கண்கப்பட்டிருக்கு. எலிசா ஜெபம் பண்ணாரு, வேலைக்காரன் கண் திறக்கப்பட்டு. ஜெபிக்கணும், ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும் மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்கு. 2வது இப்போ வாங்க ஆலயத்துக்கு ஒழுங்கா வரணும். 3வது வேதம் தினமும் படிக்கணும், ஒரு அதிகாரம் படிக்கணும். 3வது அந்த வாசிக்கிறது மூலமாக தரிசனத்தை பார்க்கணும். 5வது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதான் தாழ விழும்போது கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். தாழ விழுறதுன்னா அதுக்கு மீனிங் கர்த்தருக்கு. சரி, அங்கே பின்னால் உள்ளவங்களுக்குலாம் புரியலையே, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மனக்கண் திறக்க போகிறதுக்கு 5 காரியம் நான் சொல்லியிருக்கேன். முதல் காரியம் என்னென்னா நல்லா ஜெபிக்கணும். அது எல்லாரும் நம்ம பண்ணுற ஒரு அவர் தான் ஐயா. நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு நீங்கள் ஒழுங்காக வரணும். ஒழுங்காக வந்து சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை தான் கேட்கணுமே தவிர உள்ளே உட்காந்து செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிள் படிக்கணும். பைபிள் வந்து சும்மா இல்லை, ஒரு வசனம் இல்லை, ஒரு அதிகாரம் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த அதிகாரம் படிக்கிறது மூலமாக தரிசனத்தை பார்க்கணும். கடைசியாக முக்கியமான காரியம், எந்த ஒரு காரியம்னாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இந்த 5 காரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.